ஹலோ. அட்ஜஸ்டட் என்பிவி அப்படின்றது வந்து என்பிவின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நெட் ப்ரெசென்ட் வேல்யூ எதுக்காக கண்டுபிடிப்போம்? அதாவது என்னுடைய ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோவை நான் செக் பண்ணால் தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கழிச்சு எனக்கு என்பிவி வருது இல்லைன்னு பார்க்க முடியும். அப்போ என்னுடைய என்பிவி அப்படின்றது வந்து நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. நான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கேஷ் ஃபியூச்சரில் வருது. அது எனக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? நான் 10,000 வாங்கின ஒரு பிரிண்டர் வந்து எனக்கு 11,000 சம்பாரிச்சு கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன். 10,000 வாங்கின பிரிண்டர் 8,000 சம்பாரிச்சு கொடுத்தா மற்ற 2,000 வேஸ்ட். நான் ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணி. அப்போ இதே மாதிரி இன்னொரு பிரிண்டர் இருக்கு, ரெண்டு பிரிண்டர் கம்பேர் பண்ணும்போது ஒன்று எனக்கு 2,000 லாபத்தை கொடுக்குது, ஒன்று எனக்கு 2,000 நட்டத்தை கொடுக்கணும், எதை அக்செப்ட் பண்ணிக்குவேன்? அக்செப்ட் பண்ண. அதுதான் லாஜிக். இந்த கான்செப்டே கேபிட்டல் பட்ஜெட்டிங் அதுதான். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு என்பிவி டிட்டர்மின் பண்ணும் பொழுது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எடுப்போம். இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கும் போது ஒன்னே ஒன்று தான் கேஇனா, ஒரு ஷேர் ஹோல்டர் வெளியே இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது, பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது. இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினா நான் பணத்தை போற எனக்கு எவ்வளவு கிடைக்குது, அது 5,000 கூட நம்ம செக் பண்ணுவோம், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். பட் வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் யூஸ்டு as a discounting factor எப்ப adjusted net profit. ஏன் அப்படின்னா based on assumption that every project is financed by the same proportion of debt and equity. இப்போ நம்ம பார்த்து என்பிவிலாம் வந்து ஓன் மணியா தான் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணியாச்சு. இவ்வளவு ஓன் மணி, என் கையில பணம் இருக்குது 10,000 ரூபாய், நான் அந்த 10,000 வெளியே போய் டெபாசிட் பண்ணா எனக்கு 12% கிடைக்கும். அந்த 12% தான் இங்க போடுவேன். அதான் என்பிவிக்கு. பட் இங்க இந்த அட்ஜஸ்டட் என்பிவில என்ன சொல்றேன்னா, நான் ஒருவேளை கடன் வாங்கியிருந்தேன், ரெண்டு விஷயம். ஏன் ஓன் மணி இருக்குது, நான் கடன் வாங்கிக்கிறேன். அப்ப நான் கடனுக்கு நான் வட்டி கட்டுவேன். அந்த வட்டிக்கு எனக்கு டேக்ஸ் சேவிங்ஸ் உண்டு. என்னங்க? டேக்ஸ் சேவிங்ஸ் உண்டு. அந்த டேக்ஸ் சேவிங்ஸை நீ கன்சிடர் பண்ணீங்கன்னா தான் அது பேர் தான் எனக்கு அட்ஜஸ்டட் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. புரியுதுங்க இல்லையா? Due to use borrowed fund is not usually considered in financial appraisal of investment purposes discussed. So இது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணல எதை, கடன் வாங்கினதை. பட் இம்பாக்ட் ஆஃப் டெட் டு ஃபினான்ஷியல் கேன் பி இன்கார்பரேட் பை யூசிங் adjusted present value method in adjustment of tax aspects of debt financing with the case NPV. The base case NPV is the NPV and the assumption that project all equity finance நம்ம நினைச்சோம். ஏன்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம், ஈக்விட்டி ஃபினான்ஸ்னா நான் ஓன் மணி இல்லாட்ட ஷேர் ஹோல்டர் போட்ட பணம் நினைச்சுக்கிறோம். அட்ஜஸ்டட் என்பிவின்றது என்ன சொல்றாங்க, பேஸ் கேஸ் என்பிவி பிளஸ் என்பிவி ஆஃப் tax shield arising. Tax shield and tax savings. Tax shield is nothing but tax savings. அதில் tax shield is tax savings. அந்த பார்ட் ஒன்று தான் வரப்போகுது. புரியுதுமா? tax savings out of financial decision associated with the project. அப்போ இந்த இடத்துல என்ன, நான் வந்து கடனுக்கு வாங்கியிருந்தேன், அந்த கடனுக்கு நான் வட்டி கட்டினா அந்த வட்டிக்குரிய டேக்ஸ் சேவிங்ஸ் நான் கன்சிடர் பண்ணலாமா என்பிவில்னா? கன்சிடர் பண்ணணும். பண்ணாதான் அது பேர் என்ன, அட்ஜஸ்டட் என்பிவி. அப்போ frame is considering project with 50 lakhs of investments, expect cash flow 10 lakhs per annum for 8 years. The rate of return is 15%. Equity நல்லா கவனிங்க, ஈக்விட்டி 15%. And the firm is able to raise 24 lakhs debt finance carrying 14% interest of the project. The debt is repayable with equal annual installments over the 8-year period. First to be paid at the end of first year, the tax rate is 40%. You are required to calculate NPV. Assume cost of capital is 5%. So cost of capital வேற, ஷேர் ஹோல்டர் எதிர்பார்க்கறது வேற, இன்ட்ரெஸ்ட் வேற, எல்லாமே மூணுமே மாறுது. அந்த இடத்துல நம்ம இதுவரைக்கும் எல்லாம் பார்த்தாலும் ஒன்னே வச்சிருப்போம். டிஸ்கவுண்ட் ரேட் பார்ப்போம், அதுவும் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஈக்குவலா இருக்கு கிட்டத்தட்ட. பட் இப்போ இந்த தடவை எல்லாமே மாறுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கேஸ் என்பிவி தெரியும் உங்களுக்கு எல்லாம் என்னங்க. அப்போ 50 லட்ச ரூபா நீங்க போட்டீங்க பணம், 10 லட்சத்துக்கு பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க இல்லையா? அது என்னங்க 1.158 அவன் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கிறான். எப்படி நான் சொல்லிக்கிறேன், கால்குலேட்டர் உங்க கையில் இருக்கும் இல்லையா? அங்க பாருங்க, 1/1.05 அதான காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. காஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 8 8 தானுங்க. 8 years நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்னங்க. பேஸ் என்பிவிக்கும் இதுக்கு நம்ம என்ன டிஃபரெண்ட் பார்க்குறோம் இல்லையா? அப்போ 1/1.15 The rate of return required by the equity investors from the project is 15%. 10 லட்சமா divided by 1.158. 8 years 2 3 4 5 6 7
3.05 10 லட்சம் 3.05 மைனஸ் 5 லட்சம் எப்படி வந்துருக்குது எப்படி போட்டுக்கிறாங்கன்னு தெரியலையே சிக்மா. சரி நம்ம எப்பவுமே போடாமல் போகலாம் 10 lakh per annum for 15 years அந்த 15% 1/1.15 1 2 3 4 5 6 7 8 8 இல்லையா? இப்போ ஜிடி எடுக்காது 1/1.5 1 2 3 4 5 6 7 8 இது ஜிடி எடுங்க. இதுக்கு எவ்வளவு 10 லட்சமா 10 லட்சம் 8 வருஷத்துக்கு போட்டா அப்போ 50 லட்சத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா டிஃப்ரெண்ட் எவ்வளோ 5 லட்சத்துக்கு 12 புரியுதுங்களா? அவன் எப்படி அவன் சொல்ல தெரியல அவன் எப்படி போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தா லாஜிக்காக எப்படி போட்டுக்கணும் 1/1.5 ஃபார் 8 years அப்போ 1.1.5 1 2 3 4 5 6 7 8 இது ஜிடி எடுக்கணும் என்னங்க 1 2 3 4 5 6 7 8 ஜிடி எடுத்தா என்ன வருது 4.487 into 10 lakh into 10 lakh எவ்வளோ ஆச்சு 44.8 வந்துடும் 50 கழிக்கணும் 50 கழிச்சா 5.12 இல்லைங்க. இப்போ நெகட்டிவ் இந்த ப்ராஜெக்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதான் நான் கேட்குறேன். புரியுதுங்க இல்லையா? இது வந்து சாதாரண என்பிவி நம்ம எடுக்கிறோம் பேஸ் என்பிவி பட் இது கான்செப்ட் கிடையாது. நம்ம என்ன செய்ய சொல்றாங்க அட்ஜஸ்டட் என்பிவி தானே சொல்றாங்க. அப்போ ஈக்விட்டி ஃபினான்ஸ் எவ்வளவு 26 lakhs டெப்ட் ஃபினான்ஸ் 24 லட்சம் ஈக்விட்டிக்கு 15% நீங்க சொல்லிட்டீங்க மேலே பார்த்து போட்டோம். நான் டெப்ட் ஃபினான்ஸுக்கு எத்தனை பர்சன்டேஜ் சொல்றான் 14. ஆனா ஈக்விட்டி இஷ்யூ காஸ்ட் எவ்வளவு 5% சொல்றான். அக்ஸிம் ஈக்விட்டி காஸ்ட் எவ்வளவு 5%. அப்போ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணீங்களான்னு கேட்டால் நம்ம கன்சிடர் பண்ணல நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி. அப்போ தேர்ஃபோர் டு கெட் 26 lakhs டோட்டல் ஈக்விட்டி இஷ்யூ என்ன தான் இருக்கும் 27 பண்ணியிருக்கணும் என்னங்க. ஏன்னா இஷ்யூ நம்ம பண்றதுக்கு செலவு எத்தனை 5% சொல்றான். அப்போ எனக்கு 26 ரூபா கையில கிடைச்சிருக்குன்னா 26 ரூபா எவ்வளவு கிடைச்சிருக்கு செலவு 5 போக தான் கிடைச்சிருக்குது. அப்போ 95% தான் கிடைச்சிருக்குது. அப்போ ஒரிஜினல் எவ்வளவு இருந்திருக்கும் 27 ரூபா 36 நிமிஷம் அதுல 5% செலவு போக மிச்சம் இருக்கக்கூடியது எவ்வளவு 26. அப்போ செலவுக்கு முன்னால எவ்வளவு டோட்டல் 27.37 இது செலவுக்கு முன்னால புரிஞ்சுதா? அதாவது 26 என்பது ஆஃப்டர் எக்ஸ்பென்சஸ் 5% என்னங்க. அப்ப பிஃபோர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இது ஆஃப்டர் தானே. அப்ப 26 என்பது 100ல 5% போனதுன்னா அப்ப எவ்வளவு 26ல 95% எவ்வளவு. அப்ப 26 வகுத்தல் 95% எவ்வளவுன்னு பார்த்தா 27.36 24.36 தான் என்னவாக இருந்திருக்கணும் என்னுடைய ஷேர் ஹோல்டர் ஃபண்டா இருந்திருக்கணும். அப்ப டிஃபரெண்ட் எவ்வளவு இதுக்கு அதுக்குள்ள டிஃபரெண்ட் 1.37 lakhs இஸ் காஸ்ட் ஆஃப் அண்டர் ரைட்டிங் அல்லது புரோக்கரேஜ் என்ன வேணா நீங்க சொல்லலாம். ஆமா தானே அந்த காசு கொடுத்து தான் நீங்க வாங்கியிருப்பீங்க. அப்ப இந்த 1.37 அதான் இருக்கணும். சரி அப்ப பிகினிங் ஆஃப் த இயர் பாருங்க டெப்ட் எவ்வளவு வாங்கிக்கிறீங்க 24 லட்சம். அது எப்படி நீங்க தரீங்க ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் ஓவர் 8 periods. அப்ப 24 வகுத்தல் 8 எவ்வளவு தரீங்க நீங்க 3 தந்துட்டு இருக்கீங்க இல்லையா. அப்ப ரீபேமெண்ட் எவ்வளவு ஃபர்ஸ்ட் வருஷம் 3 ரூபா போயிருது. அடுத்த வருஷம் 3 எல்லாம் என்ன ஆகுது 3 என்ன செஞ்சுட்டே வருது கழிஞ்சிட்டே வருது. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போட சொல்றீங்க 14%. அப்ப 24க்கு 14% போடுங்க என்னங்க 24க்கு 14% 3.36 21க்கு 14 போடுங்க 21க்கு 14% 2.94 கிளியரா. ஏன் சார் 23 இருந்துச்சுன்னா 24ல இருந்து போயிடுச்சு 3 ரூபா போயிடுச்சு 21ல இருந்து 3 ரூபா போயிடுச்சு. வாட் இஸ் 3 ரூபா 24 லட்சம் லோனு 8 வருஷத்துக்கு என்ன சொல்றீங்க. அப்ப 24 வகுத்தல் 8 எத்தனை 3 ரூபா. அப்ப ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் அப்ப நீங்க பே பண்ணிட்டே வரீங்க. சரி அப்ப 3.36ல டாக்ஸ் ஷீல்டு சொல்றான். டாக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் நீங்க சொல்றான் டாக்ஸ் 40%. அப்ப நான் 3.36 கட்டினா கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டினா அதாவது இன்ட்ரெஸ்ட் கட்டினா நான் எவ்வளவு கழிச்சிடலாம் 40% என்ன செய்யும் எனக்கு டாக்ஸ் ஷீல்டு உண்டு. அதாவது 1.34 என்ன செஞ்சுக்கலாம் கழிச்சிடலாம். அப்ப 1.34 கழிச்சிடறேன். இப்போ 3.36ல என்ன போயிடுச்சு 1.344 போயிடுச்சுன்னா அப்ப 2.06 தான் எனக்கு இருக்கும். புரியுதுங்களா இல்லையா. அப்ப பிரசன்ட் வேல்யூ ஆஃப் டாக்ஸ் ஷீல்டு என்னங்க
tax shields divided by இருக்குங்களா 2.0 உடைய பிரசன்ட் வேல்யூ என்னன்னு கேட்க சொல்றாங்க. பிரசன்ட் வேல்யூ எது எடுப்பீங்க? அதான் குழப்பம். 14% எடுப்பீங்களா? டிவைடட் பை இன்டூ 1 டிவைடட் பை 1.014 புரியுதுங்களா? எதை எடுப்பீங்கன்னு கேள்வி. அப்ப இது எப்படி டாக்ஸ் ஷீல்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னு உங்க மனசுல ஒரு குழப்பம். இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். இந்த டாக்ஸ் ஷீல்டு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் டாக்ஸ் ஷீல்டு பரம் கூட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் கூட்டுங்களேன். 1.79 இருங்க சொல்றேன். அதுதான் கஷ்டம். 1.179 பிளஸ் 0.9049 பிளஸ் 0.6804 பிளஸ் 0.497 பிளஸ் 0.349 பிளஸ் 0.230 பிளஸ் 0.134 பிளஸ் 0.0 இப்போ 4.03 வரும். See சார், இந்த பிரசன்ட் வேல்யூ எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் டாக்ஸ் ஷீல்டு உடைய பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிடுறேன். அப்ப 1.33 உடைய 1.34 உடைய பிரசன்ட் வேல்யூ 14% தானே? 1/1.14 into 1.314. எஸ், திருப்பி சொல்லித்தரேன், காட்டுங்க. 1.344 into 1/1.14. செக் பண்ணி பாருங்க, பிரசன்ட் வேல்யூ கிடைச்சு. அப்ப 1.344 டிவைட் பை 1.14 பிரசன்ட் வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 1.179. அதே மாதிரி அடுத்து திருப்பியும் செகண்ட் இயர் போகணும். 1 டிவைட் பை 1.14 செகண்ட் இன்ட்டு 1.176 0.90. புரியுதுங்களா? அப்ப எப்படி போட்டு வரும்னா, அடுத்தது எப்படி போடணும்? 1.176 இன்ட்டு 1 டிவைட் பை 1.142. அடுத்தது 1.008 into 1 divided by 1.43. செக் பண்ணி பார்க்கணும். அப்ப பாருங்க, செக் பண்ணி பாருங்க. 1 divided by 1.14 1 2 3 into 1.008. ஸோ அப்போ வந்தீங்கன்னா 68. அப்போ யூ காட் அ பிரசன்ட் வேல்யூ. அப்ப அட்ஜஸ்டட் என்பினா பேஸ் கேஸ் என்பிவி மைனஸ் இஷ்யூ காஸ்ட் பிளஸ் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் டாக்ஸ் இல்லை. வாட் இஸ் பேஸ் கேஸ் என்பிவி? மைனஸ் 5,12,700. அதுல இந்த இஷ்யூ காஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. அப்ப அதை என்ன செஞ்சுக்கங்க, கழிச்சிருங்க. காஸ்ட் அது தானே காஸ்ட், அந்த காஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணல. அப்ப அந்த காஸ்ட் உனக்கு செலவு தானே. அப்ப போயிடுச்சு. எவ்வளவு? 1,37,000. அப்ப 5,12,700 பிளஸ் 1,37,000. கிளியரா? இஷ்யூ காஸ்ட் நம்ம படிச்சோமா இல்லையா? 26 லட்சம். ஆனா இது 27 லட்சம். அதை நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. அந்த இஷ்யூ காஸ்ட் சொல்லிக்கிறாள் 5% சேர்த்து. அதான் 1.37 லட்சம் நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த 1.37 லட்சம் நம்ம என்ன ஆகும்? அப்ப லாஸ் வந்து என்ன ஆயிரும்? இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? அப்ப ஆல்ரெடி நட்டத்துல இருக்குது 5,12,700. ஆமா, அந்த இதையும் நம்ம கூட்டணும். ஆக்சுவலா மைனஸ் கூட்டுது இந்த இடத்துல. அப்ப அது வந்து 6,49,700 ரூபா வந்துச்சு. மைனஸ் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் டாக்ஸ் எவ்வளவு வந்துச்சு? 4,03,000 ரூபாய். அதை கழிங்க. ஏன்னா பிரசன்ட் வேல்யூ இது மைனஸ் பிளஸ் பண்ணிக்கோ, அது பிளஸ் மைனஸ் பண்ணிக்கோ. அது 4,33,333. கிளியராப்பா? அப்ப மைனஸ் என்னப்பா? மைனஸ் 6,49,700 பிளஸ் 4,03,333. ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு மைனஸ் தான் வருது. அப்பயும் ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் தான். பட் இதுதான் சரி சார். பேஸ் பார்த்தது வெறும் 5,12,700 ரூபாய் அப்படின்றது என்பிவி எப்பயுமே கண்டுபிடிக்கப்படுது. அப்படி கண்டுபிடிக்க கூடாதான், அட்ஜஸ்டட். இப்போ எம்ஐஆர் எப்படியும் அதே போல இதுதான் அட்ஜஸ்ட். அப்ப இதுதான் கரெக்ட். அது மாடிஃபைடு வந்து அதுக்கு ஐஆர்ஆர் இருக்கு. இது வந்து என்பிவிக்கே மாடிஃபைடு. அட்ஜஸ்ட் அது மாடிஃபைடு கூட சொல்லலாம். இதுல குழப்பம் இருக்குங்களா? புரியுது இல்லை புரியல? ரொம்ப தெளிவா இருக்குதா இல்லை?
எல்லாத்தையும்